ட்ரைனிங் வந்து நம்ம வெஸ்டேஜ் பிஸ்னஸில் நம்ம ஜாயின் பண்ண உடனே 5% இருப்போம். எல்லாருமே ஐடி போட்டாவே 5% தான் இருப்பாங்க. அதான் பிளானு. 5லேருந்து 8க்கு ஒருத்தர் மூவ் ஆகுறாரு அப்படின்னா அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸை புரிஞ்சு பிடிச்சி இந்த பிஸ்னஸ் மேல நம்பிக்கை வச்சு இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் மூலியமா நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் யோசிச்சு 5லேருந்து 8க்கு மூவ் ஆகுறாங்க அப்படின்னா வேலை செய்யறவங்க தான் மூவ் ஆகுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஐடி போட்டவனே 5 தான். ஓகேவா? எத்தனையோ பேர் 5ல அப்படியே வந்து பிசினஸை வந்து கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. போறவங்க அப்படியே போயிடுவாங்க. ஆனா 8க்கு வராங்க அப்படின்னா அந்த பிசினஸை பத்தி நிறைய யோசிச்சு பேசி ரிசர்ச் பண்ணி நிறைய நேரங்கள் கொடுத்து நிறைய பேரை இன்வைட் பண்ணி ஒருத்தர் 8க்கு வந்திருக்காருன்னா அது பெரிய விஷயம். அவர் பிசினஸை வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். கரெக்டா? அந்த மாதிரி பிசினஸை ஸ்டார்ட் பண்ணவங்க, புதுசா ஜாயின் பண்ணி பிசினஸை ஸ்டார்ட் பண்ணவங்களாம் இந்த பிசினஸை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத தான் நம்ம கேட்க போறோம். அந்த ட்ரைனிங் தான் இது. அந்த ஃபீட்பேக்கை கேட்கறது தான் இந்த ட்ரைனிங்கோட நோக்கம். இங்க ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது மயூரா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் ப்ரோ. என்னோட அப்ளைன் வந்து தனுஷ் ப்ரோ, இது பிரான்ஸ் டைரக்டர் தனுஷ் ப்ரோ, ஸ்டார் டைரக்டர் செங்கோல் ராணி சிஸ்டர். ஆக்சுவலா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 3 வாட்டி கிடைச்சு, மூணாவது வாட்டி ஐடி போடுற வரைக்கும் போயிட்டு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு அப்போ வேணா அது என்னமோ அந்த டைமண்ட் டைரக்டர்னு சொன்னாரு, பட் அவரோட இது எனக்கு அது என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4வது வாட்டி தான் வந்து உங்க வீடியோவை நான் ஃபுல்லா பார்த்தேன். அதுல சொல்லியிருப்பீங்க கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆச்சு. ஆக்சுவலா வந்து நான் வெஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு கம்பெனில மே 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணேன். லே ஆஃப்னு சொல்லிட்டு வெளியே தொத்திட்டாங்க. வந்தாங்க, ஐடி கார்டை கொடுங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னடா அதுன்ட்டு. அந்த டைம்ல வேற எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சு. நான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். என்னோட சேவிங்ஸை பூரா அதுல போட்டுட்டு அது ஸ்கேம்னு தெரியாம போயிட்டு தொலைச்சிட்டாங்க பணத்தை. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவுல. கிட்டத்தட்ட 8 மாசம் ஒரு மாதிரி நரகம் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து வெளியே வந்துட்டு எனக்கு மார்ச்ல தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் நான் அது வந்து எனக்கு வந்து வேண்டாம், என்னடா அது கீழே நம்ம கால் சேர்க்கணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. செகண்ட் டைம் வந்துச்சு, நான் அதை வந்து வீடியோ பார்த்தோன்னே வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் தேர்ட் டைம் என்னமோ தோணுச்சு. அப்புறம் ஃபோர்த் டைம் என்னடா அது நமக்கு வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் எங்க போனாலும் இதுவே வருவே, சரி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒரு வீடியோ, நீங்க கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறப்பதான் நான் வந்து யூடியூப்ல போயிட்டு நிறைய சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு 1% என்னமோ தான் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. அதுவும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, சரி நம்ம போய் எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து உள்ள வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வாங்கினதே சப்ளிமெண்ட்ஸ் தான். எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. சுகரு, என்னன்னு சொல்ல போனா இரெகுலர் பீரியட்ஸ், ஃபைப்ராய்ட்ஸ், அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. அப்போ எனக்கு செங்கோல் ராணி சிஸ்டர் கிட்ட நான் பேசும்போது சொன்னாங்க சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா ஆக்சுவலா நான் இந்த 8% லெவல் அச்சீவ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து நான் எனக்கு கீழே பட்டாங்கன்னா நான் ஒரு 10 ஐடி நான் போட்டேன். பட் எனக்கு யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணல, எல்லாருமே வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு எனக்கு கீழே இப்ப 2 பேர் புதுசா போட்டிருக்கேன். ஸோ அவங்களதான் நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாருமே வந்து வந்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. அப்புறமா அப்புறமா சப்ளிமெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் சுகர் வந்து எனக்கு வந்து 5 இயர்ஸா இருக்கு. எனக்கு என்ன சொல்றது, சாப்பிடறதுக்கு முன்னாடியே 283 இருக்கும். சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு வித்தின் 20 daysல பாத்தீங்கன்னா எனக்கு சுகர் வந்து பிஃபோர் ஃபுட் 106 வந்துச்சு. பிஃபோர் ஃபுட்டே எனக்கு 280க்கு மேலதான் இருக்கும். பட் 106 வந்தோன்னா அதை பார்த்துன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். பட் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த வெஸ்டேஜ் விட்டு நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வந்து நிஜமாலுமே எங்க போனாலும் ரிசல்ட் கிடைக்காது. நான் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன், ஆயுர்வேதா சப்ளிமெண்ட் எடுத்திருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எனக்கு எங்கேயுமே கிடைச்சது. சட்டாவரி மேக்ஸுமே வந்து
எனக்கு இருக்கிற அந்த ஓவர் ஃபைப்ராய்ட்ஸ்னால வர ஓவர் ப்ளீடிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிச்சு. ஸோ இப்பதான் முடிவு பண்ணி இந்த ஸ்டேஜ் விட்டு நம்ம போவே கூடாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் நமக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் ரீடைனிங் எல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ப்ரோ கிட்டயும் சரி செங்கோல் டான்ஸ்கிட்டையும் சரி பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்கள நான் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட கேட்குமா டெய்லி அவங்க கிட்ட இது பேசிடுவேன். அட்லீஸ்ட் வாய்ஸ் இன் அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்னா கூட வாய்ஸ் வாய்ஸ் நோட்டாவது போட்டு விட்டுருவேன். அவங்க எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ஆஹ் ரொம்ப டெப்ரெஷன் ஒரு மாதிரி டெப்ரெஸ் ஆகி உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு ரீட்டைனே ஆக மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் போறாங்க. இப்ப அடுத்த லெவல் மூவ் ஆனதுல ரொம்ப நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா எனக்கு 8% லெவலே எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியும். சிஸ்டர் தான் சொன்னாங்க உங்க ரிசல்ட் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட மூவ் பண்ணி நீங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி என்ன அந்த வந்து 8% லெவலுக்கு அச்சீவ் பண்ண வச்சாங்க. ஆஹ் நிஜமா ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு நீங்க அந்த சொன்ன அந்த கடைசி வாய்ப்பு அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு மைண்ட்ல வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆச்சு. வந்து சொல்ல போனா ரொம்ப இதானா கூட நான் உங்களோட இதெல்லாம் போட்டு நான் கேட்பேன். ஆஹ் உங்களோட வீடியோஸ் ஏதாவது ஒண்ணு போட்டு நான் யூடியூப்ல போய் கேட்பேன். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் இதுவா இருக்கும். ஸோ உடனே சரி நம்ம வந்து இதெல்லாம் விட்டு வெளியே போக கூடாது, கண்டிப்பா இந்த வெஸ்டேஜ்ல ஒரு சக்சஸ் வந்தே ஆகணும் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு நங்கநல்லூர்ல ஆஹ் சென்னையில் நங்கநல்லூர்ல ஒரு வீடு ஒண்ணு வாங்கணும். பட் இப்ப அதை வந்து ஃபுல்லா இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. மே 2027 அது முடிஞ்சிடும். அதுக்கு எனக்கு ஒரு 20 lakhs தேவைப்படுது. பிளஸ் எனக்கு ஒரு கார் வாங்கணும், அந்த வீட்டை ஃபுல்லா முடிக்கணும். ஆஹ் இப்போ எனக்கு அது தொலைச்ச அந்த 40 லட்சம் ரூபாவை வந்து இந்த வெஸ்டேஜ் மூலமா எனக்கு வந்து அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் இது இருக்கு. ஸோ இது மூணும் எனக்கு ஆஹ் நிறைவேறணும். அதுக்காக நான் கண்டிப்பா உழைச்சு இந்த வெஸ்டேஜ்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறது தான் இப்ப என்னோட கோலே சார். தேங்க்யூ சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பாருங்க, இப்போ மயூரா சிஸ்டர் பேசுனதுல வந்து நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைக்கும் போது வேணான்ட்டாங்க, செகண்ட் டைமும் வேணான்ட்டாங்க, தேர்ட் டைமும் கிடைச்சிருக்கு. ஏதோ பார்த்துட்டு பேசிட்டு வேணாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க, ஃபோர்த் டைம் தான் எடுத்திருக்காங்க. எப்படி இவங்களை திரும்ப திரும்ப அப்ரோச் பண்ணி வந்து கடைசியா வந்து அது மாதிரி தான். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவங்க இதுக்கப்புறம் சேரவே போறது இல்லை அப்படின்னு கிடையாது, வெஸ்டேஜ்குள்ளேயே வரமாட்டாங்கன்னு கிடையாது. ஓகே, அவங்க திரும்பவும் வெஸ்டேஜ்குள்ள வருவாங்க. அதே மாதிரி நீங்க போய் ட்ரை பண்ணும்போது உங்கள்கிட்ட சேர்றவங்க வெளியே இதுக்கு முன்னாடி யார்ட்டையாவது நோ சொல்லியிருப்பாங்க, வெஸ்டேஜா வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. திரும்ப வருதேன்ட்டு நீங்க கரெக்டாக போய் அப்ரோச் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி வந்து இது எல்லாமே சர்க்கிள் தான். இன்னைக்கு வேணான்றவங்க நாளைக்கு வருவாங்க, இன்னைக்கு உங்கள்கிட்ட வேணான்றவங்க நாளைக்கு திரும்ப வெஸ்டேஜில் தான் வந்து சேர போறாங்க. எங்க சுத்தினாலும் இங்கே தான் வர போறாங்க. அது நான் பல டைம் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து இப்போ இவங்களோட ஸ்டோரியே இருக்கு. சரி, ஓகே. அதனால வந்து விடாம உங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து இங்க